நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். தன்னம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். 2024ஆம் வருடத்தின் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர போகிறாரு. அதனால் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் சற்று எச்சரிக்கையோடும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்க. உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டோல புதனோடு இணைஞ்சு பயணம் செய்ய போறாரு. இது ஒரு அற்புதமான மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் ஏற்படும். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பிரமாதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றிகள் அதிகம் கிடைக்கக்கூடிய மாதம், முயற்சிகள் அதிகம் நீங்க செய்யக்கூடிய மாதம். திருமணம் சுபகாரியங்கள்லாம் இல்லத்துல கைகூடி வரப்போகுது. வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை எல்லாத்தையும் இந்த மாதத்துல நீங்க வாங்குவீங்க. தொழில்துறையில இருந்து வந்த தடைகள், தொந்தரவுகள் எல்லாமே விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஏப்ரல் மாதத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். 6ஆம் வீட்டில் சூரியன், ராகு, சுக்கிரன் ஆகியோரோடு இருக்கிறாங்க. அதனால எதிரிகள் சிலர்லாம் உங்களை தொந்தரவு செய்யலாம். பணியிடத்துல உங்களுக்கு தொந்தரவு செய்யறதுக்கு அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. அதனால அவர்கள் இடத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். குருவின் பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் முதல் 3 இடங்கள்லயும் இருக்குது. அதனால புத்திசாலித்தனத்தோடு உங்களுக்கு வரக்கூடிய வரன்களை எல்லாத்தையும் நீங்க தேர்வு செய்வீங்க. உங்களுடைய எதிரிகளையும் நீங்க பயமுறுத்துவீங்க. உங்களுடைய வேலையை மிகவும் திறம்பட செய்து முடிச்சு உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க. தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கு. குரு மற்றும் புதன் 7ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. மாதத்தின் தொடக்கத்துல நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்களுக்கு. 7ஆம் வீட்டுல சனியின் முழு அம்சமும் 7ஆம் வீட்டுல சனியின் முழு பார்வையும் இருக்கு. அதனால நீங்க சரியான முறையில ஒழுக்கமா இருந்தாலே உங்களுடைய தொழிலில் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. 5ஆம் வீட்டில் சனியும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவதில் சிரமம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே மாதிரி கல்வியிலையும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, மாணவர்கள்லாம் கல்வியில் கவனம் செலுத்துவதில் குறைவாகவும் மற்ற விஷயங்கள்லாம் அதிகமாகவும் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. அதனால் படிப்பில் சற்று பின்தங்கிய நிலை அப்படிங்கிறது வரலாம். கடின உழைப்பையும் கவனத்தை செலுத்துவதன் மூலம்தான் உங்களுடைய அறிவை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் தகவல் தொடர்பு துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் 23ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் வீட்டுல பயிற்சி ஆவதால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில மன வருத்தம், மனஸ்தாபம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரியல் எஸ்டேட் துறை, வீடு கட்டுவது பற்றிய கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று விரோதமா இருக்கும். சற்று பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்லது நடக்கக்கூடிய மாதம். செவ்வாய் மற்றும் சனி
எதிரெதிர் கிரகங்களாக இருக்கிறாங்க. அதனால் 5ஆம் வீட்டில் வசிப்பதன் மூலம் காதல் விவகாரங்கள் எல்லாம் சற்று பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் 2 பேருமே ஒருவருக்கொருவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டும் எதிர்மறையான கருத்துக்களை பேசுவதையும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உறவில் எந்த விதமான களங்கமும் ஏற்படாது, பிரிவும் ஏற்படாது. 7ஆம் வீட்டில் குரு மற்றும் புதன் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்ல உங்களுடைய அறிவு ஞானத்தையும் தருவார். அதனால் இருவரும் ஒருவர் புரிந்து கொள்ளுவீங்க. வீட்டிலையும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சரி புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. 5ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயும் சனியும் 11ஆம் வீட்டை முழுமையாக பார்க்கறதால வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணம் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். குரு பகவான் உங்களுடைய முதல் 3 இடங்களையும் 11ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அதனால் வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும், சேமிப்பு உயரும், தினசரி வருமானமும் உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணத்தேவை அப்படிங்கிறது உண்டு. 5ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் பேச்சியாக இருக்கிறதால துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வயிற்றுக்கோளாறு, வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். செரிமான பிரச்சனை, முழங்கால் வலி, மூட்டு வலி இது போன்ற பிரச்சனை வரும். தினமும் இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்க. தொழில் மற்றும் நிதி சார்ந்த வளர்ச்சிக்காக நீண்ட தூர பயணங்கள்லாம் செல்லும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. நிரந்தர வசிப்பிடத்தை பெற்று வேறு நாடுகளில் குடிபெயரத்துக்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. புதிய இடங்கள்லாம் உங்களுடைய வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகமாக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான வழிவகைகளை அனைத்தையுமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சுற்றுலாலாம் செல்லும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் நண்பர்களோடு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளுவீங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே, துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே. அதனால இந்த காலகட்டத்தில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு சில நிதி இழப்புகள் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரலாம். உங்களுடைய செயல்பாடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா பண இழப்பு அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய செலவுகளையும் முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் இதெல்லாமே திடீர்னு வரலாம். எதிர்மறையான செயல்பாடுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. அப்படி செய்யும் பொழுது மிக மிக கவனத்தோடு இருக்கணும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குணமடைகிறதுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதாலையும் உங்களுக்கு செலவுகள்லாம் வரலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தியானம் செய்வதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய அன்புக்குரியவர்கள்லாம் காதல் உறவுகளில் ஈடுபடுவதற்கும் மகிழ்ச்சியை கண்டறிவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாக இருக்குது. பெண்களிடம் மட்டும் சற்று இடைவெளியை பின்பற்றுறது நல்லது. பிரச்சனைகள் வராத வகையில் உங்களுடைய பேச்சில் கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் மூத்த சகோதரிகளிடம் சில பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால தவறான புரிந்துணர்வு காரணமாக சில சமயங்களில் பிரிவு ஏற்படுறது கூட வாய்ப்பெல்லாம் உண்டு. சற்று கவனத்தோடு இருக்கணும். எனவே அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. வாக்குவாதங்களையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சிறுநீரகங்கள், ஹார்மோன் பிரச்சனை, கண் குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியத்தை முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பராமரியுங்க. மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்கு இந்த மாதம் அனுகூலமாக தான் இருக்கும். ஆசிரியர்களோட உதவியும் நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதன் மூலம் உங்களோட இலக்கை நீங்க அடைவீங்க. தற்காலிகமாக ஒரு சில சிரமங்களை சந்திச்சாலும் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தாலையும் உங்களோட இலக்கை நீங்க வெற்றிகரமாக அடைவீங்க. மேற்படிப்புக்காக நீண்ட தூர பயணம்லாம் சென்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவரிடம் பேசும் போதும் பழகும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகிறது நல்லது. நண்பர்களோடு பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்துல நீங்க ஈடுபடலாம். அதனால கல்வியில உங்களுடைய கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரும். அதனால அந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கிட்டு கல்வியில் கவனத்தை செலுத்துறது நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உதவும். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல்களை செஞ்சு முடிச்சுட்டு வாங்க. சனிக்கிழமையில பெருமாளை வணங்கி நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாக இருக்கும்.